வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 358ஆக அதிகரிப்பு. மேலும் 281 பேர் மாயமானதாக கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அச்சம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 24 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக தமிழக IAS அதிகாரிகள் குழு தகவல். காணாமல் போன மேலும் 25 தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்பு தொடர்பான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிதியுதவி தனது விஸ்வசாந்தி அறக்கட்டளை மூலம் வழங்க உள்ளதாக நடிகர் மோகன்லால் அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்கா திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி சேலம் சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. நினைவு மணி மண்டபத்தில் உள்ள திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேகதாதுவில் அணை கட்ட எப்போதும் விடமாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகத்தை எழுப்புவதாகவும் பேட்டி. கட்டவே விடமாட்டோம். தமிழ்நாடு தீவிரமாக இருக்கிறது. கீழடி ஆய்விற்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன தொடர்பு என சீமான் கேள்வி. திராவிட மொழி என்றால் எந்த மொழி, யார் சொல்லுவார்கள் எனவும் வினா. நீங்க யாராவது கேக்குறீங்களா? என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம்? யாராவது சொல்லுங்க, எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணுங்கிறது எது திராவிட மொழி? யார் சொல்லுவா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு அதை சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க, எதுக்கு சமஸ்கிருதம்? சென்னை ராயப்பேட்டையில் மெட்ரோ பணிகளுக்காக கோவில்களின் கோபுரங்கள் இடிக்கப்படுவதற்கு எதிரான வழக்கு. ராயப்பேட்டையில் உள்ள ரத்ன விநாயகர், துர்க்கை அம்மன் கோவில்களில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆய்வு. சென்னை ராயப்பேட்டையில் நீதிபதியின் ஆய்வின் போது உள்ளே விடவில்லை என கூறி போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினரை மட்டும் அனுமதிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
கரூர் பேருந்து நிலையம் அருகே தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்த வந்த இளைஞர்கள் அதிக சப்தத்துடன் கூச்சலிட்டு சென்றதால் கண்டித்த போலீசார். ஒழுங்குபடுத்த முயன்ற போலீசாருடன் இளைஞர்கள் தள்ளுமுள்ளு. வால்பாறை அருகே உள்ள சோலையாறு இடதுகரை பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டதன் எதிரொலி. சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 3 காட்டேஜுகளுக்கு அதிரடியாக சீல் வைத்த அதிகாரிகள். ஆடிப்பெருக்கை ஒட்டி காவிரி படித்துறையில் சிறப்பு வழிபாடு. மயிலாடுதுறைக்கு காவிரி நீர் வந்து சேராததால் களையிழந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கை ஒட்டி திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. சந்தை படுகை, நாதல் படுகை உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளை சூழ்ந்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி பகுதியில் யானைகள் முகாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதித்தது வனத்துறை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 90,000 கனஅடியாக குறைந்தது. காவிரி ஆற்றில் 90,000 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கனஅடி நீரும் வெளியேற்றம். நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் மழை பெய்து வருவதன் எதிரொலி. பில்லூர் அணை மீண்டும் நிரம்ப வாய்ப்பு. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சீராக உள்ள நீர்வரத்து. விடுமுறை தினமான இன்று அருவிகளில் குளிப்பதற்காக அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 1,68,000 கனஅடி நீர்வரத்து. காவிரி ஆற்றில் 42,000 கனஅடியும், கொள்ளிடம் ஆற்றில் 1,26,000 கனஅடி நீரும் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து குறைந்து வரும் நீர்வரத்து. நேற்று மாலை வினாடிக்கு 1,35,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 1,10,000 கனஅடியாக குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 80 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றிற்கு 6,450 ரூபாய்க்கும், சவரன் ஒன்றிற்கு 51,600 ரூபாய்க்கும் விற்பனை. கொல்கத்தாவில் கனமழையால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் தேங்கிய மழைநீர். கடல் போல் காட்சியளிக்கும் விமான நிலையம். சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்திற்கு ககன்யான் திட்ட வீரர் சுபான்ஷு சுக்லா தேர்வு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பு. அஜித் திரைத்துறைக்கு வந்து 32 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் விடாமுயற்சி படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு.
தீராத சாதனைகள், 6 ரணங்கள் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்ற வாசகம் வைரல்.